சிட்டி மிக்ஸி வழங்கும் காக்கி தொடர்கிறது. என்னங்க இப்படி வண்டி ஓட்டுறீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா காவல்துறை ஒரு திறமையான ஆபீசரை இழந்திருக்கும். நேத்து எங்க இருந்த? ஏ என்ன திடீர்னு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க இருந்த? என்னங்க அக்யூஸ்ட் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? மத்ததெல்லாம் பேசுற? நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். போய் நேத்து நீ ஆபீஸ்க்கு வரல. டிசி ஊருக்கு போனதுல இருந்து நீ ஆபீஸ்க்கு வரல. அப்படியா? என்ன அப்படியா? நேத்து நீ எங்க இருந்த? வீட்ல. வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்த? சமையல் தான். இப்ப கூட பாருங்க காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சிரிச்சிட்டு கேட்டாலும் சரி சீரியஸா கேட்டாலும் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் சொல்ல முடியும். ஐ அம் ஒன்லி ரிலாக்ஸிங். குக்கிங் இஸ் மை ஹாபி. முருங்கைக்காய் அல்வான்னு ஒரு புது மேட்டர், அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஜோக்ஸ் சொன்னா சிரிக்கிறதே இல்ல. சரி என்ன வேணும் உங்களுக்கு? காலையில பேப்பர் பாத்தியா? பார்த்தேன். ட்ரக் டிராபிக்கர் ஷேக்கரை டிசி அரெஸ்ட் பண்ணாரே, ஞாபகம் இருக்கா? அவர் எங்க அரெஸ்ட் பண்ணாரு? அவர் கூட தான் இருந்தாரு. நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். அந்த கேஸோட ஃபாலோ அப் ஏதாவது தெரியுமா? ஷேகர் கொடுத்த தகவலை வச்சு கனியை அரெஸ்ட் பண்ணீங்க. தாம்சன் ராயோட ரைட் ஹேண்ட் அரெஸ்ட் பண்ணீங்க. ஷேகரும் கனியும் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு கொன்னுட்டாங்க. கரெக்டா? சோ உனக்கு எல்லாம் தெரியும். இது முக்கியமான கேஸ் ஆச்சே, தெரியாம இருக்குமா? அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீ ஆபீஸ்க்கு வராம வீட்லயே இருக்க. வீட்லனா வீட்ல இல்லைங்க, வீட்ல இருந்துட்டு அண்டர் கவர்ல வேற ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி சும்மா முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? என்னன்னு நேரா கேளுங்க. ஷேகர் கனி ரெண்டு முக்கியமான சாட்சிகளும் இல்லாததுனால தாம்சனுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அவன் வெளியே வந்துட்டான். அதுக்கு தான் இவ்வளவு டென்ஷனா? திரும்ப பிடிச்சு உள்ள போட்டுடலாம். அது முடியாது. ஏன்னு உனக்கு தெரியாது? இது உங்களுக்கே அநியாயமா தெரியலங்க. காய்கறி வாங்கிட்டு போறவன் ஒருத்தனை வழிமறிச்சு தாம்சன் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் உனக்கு தெரியாது? அப்படிலாம் கேட்ட நான் என்ன பண்றது? தாம்சன் இப்ப உயிரோடு இல்ல. ஐயோ என்னாச்சு? யாரோ சுட்டுட்டாங்க. யாரு? அதான் நான் உன்னை கேக்குறேன், யாரு? பாத்தீங்களா, நீங்க தான் காமெடி பண்றீங்க. நீங்க தான் சொல்லணும் யார் ஷூட் பண்ணாங்கன்னு. யார் சுட்டுந்தா என்ன? இந்த மாதிரி ஆட்களுக்கு பல எதிரிங்க இருப்பாங்க. அதுல யாருன்னு சொல்ல முடியும்? நாராயணனோட ஆளுங்க நம்ம மேல சந்தேகப்படுறாங்க. நம்மளையா? போலீஸ் தான் கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. புதுசா இருக்கே. அதுவும் பர்டிகுலரா நம்ம டீமை தான் சந்தேகப்படுறாங்க. நம்ம டீமியா? கமிஷனர் கூட அதே டவுட். அவனுக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத கோபத்துல நாம தான் இதை பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு. நம்ம டீம்ல யாரா இருக்கும்? அன்பு கிட்ட துப்பாக்கின்னு ஒண்ணு இருக்குமானே தெரியல. யாரா இருந்தாலும் பேசியே கொன்னுடுவாரு. அதுதான் அவரோட ஸ்டைலு. ஒருவேளை டிசியா இருக்குமோ? டெல்லி போறேன்னு சொல்லிட்டு பாரிஸ் கார்னர்ல இருந்தே பண்ணிட்டாரோ? கரெக்ட், ஞான வேலை தான் இருக்கணும். அவர் டிசியோட டெல்லியில இருக்காரு, அவர் இல்ல. ஒருவேளை சாமியார் ராகவனா இருக்குமோ? இல்லையே, அவரும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன் சொல்றேன்னா அவர் துப்பாக்கி இப்படிதான் பிடிப்பாரு. அதுவும் இல்லாம அந்த ராத்திரியில அவர் அவளை கரெக்டா சுட்டுக்க வாய்ப்பு இல்ல. தாம்சனை ராத்திரியில தான் சுட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா இல்ல, எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ராகவன் மாதிரி எனக்கு ஏதாவது பவர் வந்துச்சோ? விளையாடாத அர்ஜுன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம டீம்ல யார் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியலையே யாரு. அப்ப நீ இத பண்ணல. இது கேட்கதான் இவ்வளவு சுத்துனீங்களா? நேரடியா கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேனே. சரி இப்ப கேக்குறேன், உண்மையை சொல்லு. நீ தானே? இல்ல, எனக்கு தெரியும் நீதான்னு. சத்தியமா இல்ல. நான் நம்ப மாட்டேன். விடுங்க, செத்து போன என்ன பெரிய மகானா? கோர்ட்ல தண்டனை கிடைக்கல, சோ வேற யாரோ தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. விட்டுட்டு போவீங்களா யார் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு? அவனை வச்சுதான் அடுத்த ஆளை பிடிக்கணும். இதுல என்னங்க பிடிக்கிறதுக்கு இருக்கு? இவனுக்கு மேல ராய், அவனுக்கு மேல நாராயணன். அது எனக்கும் தெரியும். ஆனா நீயே இப்படி பண்ண? நான்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க. உன்கிட்ட வந்து பேசின பாரு, என்ன சொல்லணும்? தாம்சனை சுட்டது எவனா இருந்தாலும் அவன் ரத்தம் இங்க சிந்தும். யாரு? ஆள் யாரும் தெரியல. பசங்க நாலா பக்கம் போயிருக்கானுங்க. எப்பனாலும் நியூஸ் வரும், காத்துக்கிட்டு. 10 வருஷமா என் கூட இருந்தான். ஒரு கூலிக்கார மாதிரி இல்ல, என் அண்ணன் மாதிரி. அவன போய்
சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அவன் இனிமே திரும்பி வரமாட்டான். அடுத்து என்ன நடக்கும்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு பார்ட்னர்? இனிமேதான் யோசிக்கணும் பார்ட்னர். நம்ம கோட்டைக்குள்ள நுழைஞ்சு நம்ம ஆள் ஒருத்தனை போட்டிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்கணும். தூக்கணும் பார்ட்னர். யார் அவன்? கேசவ ஆளுங்களா, மூர்த்தி குருப்பா, இல்ல யாருன்னு சொல்லு. இவனை யாருக்கும் நம்ம ஏரியாக்குள்ள வர தைரியம் பத்தாது. அவனுக்கு தெரியும் நாராயணன் யாருன்னு. இவன் யாரோ ஒரு புது ஆள். யார் அவனுங்க? வா போய் போடுவோம். உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் போடுவோம். ஒருத்தனை விடாம போடுவோம். பொறுமையாரு. என்ன பண்ற? பொறுமையா இருக்க சொல்ற? நம்ம தாம்சனிய போட்டாங்க. அவன் ஒரு உயிருக்கு பதிலா 10 பேரை போடுவோம். பயம் தான் நம்ம தொழிலுக்கு மூலதனம். பயம் போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. விடக்கூடாது. வா போய் போடுவோம்.